டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஷரண்யா, சீனியர் ஆயுர்வேத கன்சல்டன்ட் அட் மெட்வே ஆயுர்வேத், கோடம்பாக்கம், சென்னை. இந்த 2 AM பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், ஏங்க நைட்டு 2 மணிக்கு விடிய காத்தால யாராவது பிரியாணி சாப்பிடுவாங்களா? பிரியாணி சாப்பிட்டா கேஸ்ட்ரைட்டிஸ் வருங்க, அசிடிட்டி வருங்கன்னு சொன்னா, மேம் நாங்கள் இன்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட போகிறோம், இதில் என்ன மேம் பிரச்சனை? அப்படியே வந்தாலும் சுடு தண்ணி குடிச்சு 2 நாள் போச்சுன்னா சரியா போயிடும்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்க. என்ன பிரச்சனை இருக்கு? ஏன்னா இன்னைக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோட வரவங்க எல்லாம் ஐபிஎஸ், அப்புறமா கேர்டு, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், இந்த மாதிரி பிஹெச்டி முடிச்சு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தாங்க வராங்க. இந்த அசிடிட்டி கேஸ்டைட்டிஸ்லாம் அவங்களுக்குலாம் ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. அப்போ கேஸ்ட்ரைட்டிஸ்னு ஒரு பிரச்சனை வரும்போதே நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம உடல் ஏதோ இம்பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்ல வரதை நம்ம கவனிக்கணும். இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ்னா என்ன? ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுக்கு நார்மலா நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது அப்படியே நெஞ்சில இருந்து கரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இல்ல நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, ஒரு 2 மணி 3 மணி ஆகும்போது அப்படியே ஒரு ஃபோர்ஸ்ல ஒரு நெஞ்சு கரிச்சிட்டு ஏஞ்சி நீங்க உட்காருவீங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சு அதை செட்டில் டவுன் ஆகி திரும்ப தூங்க போறதுக்குள்ள தூக்கம் கலைஞ்சு போயிடும். சில பேர் இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, வயிறு ஒரு மாதிரி வலிச்சுட்டே இருக்கு மேம்னுவாங்க, ஆனா பக்கத்துல சிப்ஸ் சாப்பிட்டுட்டே வேலை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்க கேஸ்ட்ரைட்டிஸை அதிகப்படுத்துது. உங்களோட சுரவைகள் அதிகமா சுரக்குது, பட் அதுக்கான ஃபேவரபிளான ஃபுட்டு நீங்க கொடுக்கறது இல்லை, அதுக்கான ரெஸ்டிங் கொடுக்கறது இல்லை. இப்படின்றது தான் உங்க ஸ்டமக், உங்க கட்டு படாத பாடுபட்டு கதற ஒரு சவுண்டு தாங்க கேஸ்ட்ரைட்டிஸ். ஸோ இதெல்லாம் வரதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எனிமியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் தாழ்ந்து சாப்பிட்றது. நேரம் தாழ்ந்து சாப்பிட்றது ஏன் சொல்றோம் அப்படின்னா, நேச்சரும் உடம்பும் ரொம்ப சிங்க் ஆகி தாங்க ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காலையில 10-11 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல அந்த டைம்ல தான் பித்த சுரபிகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த டைம்ல ஹெவி மீல் அப்படின்னு நம்ம சாப்பிடணும். எனக்கு தெரியும் நிறைய பேர் டின்னர் பிளான் பண்ணுவீங்க, ட்ரீட்னாவே நைட்டு தான் போவீங்க. பட் இந்த டைமிங் தான் ஆக்சுவலாக உங்களோட ட்ரீட்டு, ஸ்பெஷல் டின்னர் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் நல்லா சாப்பிடலாம். ஸோ தட் உங்களோட செரிமானம் நல்லா இருக்கும். 2வது ஸ்கிப் பண்ணுவாங்க, பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, மேம் நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட மாட்டேன் மேம், டைரெக்டாக லஞ்சு தான். அதுவும் அந்த லஞ்சு எப்போ? அந்த 2 மணி முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் எல்லாம் அதிகமாகும். இன்னொன்று, நைட்டில் தூங்குறது கிடையாது. நிறைய மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டிவி பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவாங்க. எப்பயுமே எதுக்கு டென்ஷன் ஆகிறோம், ஏன் டென்ஷன் ஆகிறோம்னு ஒன்றுமே புரியாது. ஆனால் இரிட்டபிலிட்டியாகவே சுற்றுவாங்க. ஏன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ரெண்டுமே இன்னும் மாற்றி மாற்றி கான்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரே டென்ஷனோடவே தான் சுற்றுப்பாங்க. எப்பயுமே நெஞ்சு படபடப்புன்னு இருக்குது மேடம், ஒரு கோவமாக வருது, எதுக்கு வருதுன்னே தெரியல அப்படின்வாங்க. முக்கியமாக மெனோபாஸ் டைமில் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் எல்லாம் பெண்களுக்கு அதிகமாக வரதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, மலம் கழிக்கிறது சரியாக இருக்காது. நம்ம தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம், நிறைய நீர் சத்துள்ள காய்கறிகள் சாப்பிட மாட்டோம். ஆனால் ஒரே இடத்துல உட்காந்து சிஸ்டம்க்கு முன்னாடி 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், அதுவும் ஏசியில் உட்காந்து. கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், நல்லா குழுக்குள்ளன்னு உட்காந்து நம்ம சிஸ்டமில் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வயிறு. ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அதுக்கு ஃபேவரபுளான நம்ம ஹைட்ரேட்டடாக பாடியை வச்சுக்கல அப்படின்னும் போது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் எல்லாமே அதிகமாக ஆகும். ஸோ இப்போ இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துருச்சு, என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3-3-3 ரூல் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 hours ஒன்ஸ் ஏதாவது லைட்டாக சாப்பிடணும். லைட்டாக சாப்பிடணுன்னா உடனே லைட்டாக பீஸாவோ பர்கரோ சாப்பிடக்கூடாது. ஹெல்த்தியாக பட்டர் மில்க் குடிக்கிறதோ, இல்லை பழங்கள் சாப்பிட்றதோ, இல்லை பயிர் வகைகளை வேக வச்சு சாப்பிட்றதோ, இந்த மாதிரி ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுனாவே இந்த மாதிரி ஒரு 3 hours ஒன்ஸ் ஏதாவது மினிமலாக எடுத்துக்க முடியுமான்னு பாருங்கள். 2வது 3 விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல டீ காஃபி சாப்பிடக்கூடாது. 2வது, ஆயிலில் ஃப்ரை பண்ணக்கூடிய உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. 3வது, ரொம்ப ஸ்பைசியாக இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க. அடுத்த 3 காம் ஆக்டிவிட்டீஸ், பாடியை கேஸ்ட்ரைட்டிஸை குறைக்கிறதுக்குள்ள விஷயங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் வெந்நீர் வச்சு சிப் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட வேண்டிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். 2வது,
ஏர்லி டின்னர் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். 3வது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனாவோ இல்லை ரொம்ப கோவமாவோ அறக்க பறக்க சாப்பிட்றது அதெல்லாம் இல்லாமல் காம ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையாக உங்களுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஓடுறதே அந்த சாப்பாடுக்காக தானேங்க. அப்போ அதை ஒரு 5 நிமிஷம் உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அப்போதான் உடல்ல போய் அது கிராகிக்கூடிய சக்தி நல்லா டெவலப் ஆகும். ஸோ இந்த 3-3-3 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் நல்லா படிப்படியாக குறைஞ்சு நல்லா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி, ரொம்ப அதிகமாக இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னும் போது நீங்கள் டயட்டை முதல்ல ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களோட டயட்டில் ஸ்பைசி ப்ளஸ் ஆயில் ப்ளஸ் இப்போ ஓவர்லோடட் ஸ்பைசி அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டயட்டில் நீர் சத்து உள்ள காய்கறிகள், முக்கியமாக சொல்லணும்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் உங்கள் டயட்டில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 2வது, ஆயுர்வேதா பொறுத்த வரைக்கும் நம்ம பிரகிருத்தியாவே ஒரு பித்த பிரகிருத்தியாக இருக்கும், பித்த கான்ஸ்டியூஷனாக இருக்கும் அப்படின்னும் போது அவங்களுக்கு தான் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரமாகவும் அடிக்கடிக்கு ஏற்படுறதுக்கான காரணம் இருக்கும். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மஸ்ட்டு. ஸோ எண்ணெய் தேய்த்தி குளிக்கக்கூடிய ஒரு பழக்கம், மெடிடேஷன் அண்ட் பிராணாயாமம் இவங்களுக்கு ரொம்பவே அவசியங்க. எனக்கு தெரியும் இவங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு மெடிடேட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனாலும் ஒரு 5 நிமிஷம் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது பெட்டில் உட்கார்ந்தபடியே கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு படுங்க. ஸோ தட் தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் நம்ம கவனிக்காமல் விடும்போது இன்னைக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய அடிக்கடிக்கு மலம் கழிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, 2வது கர்டுன்னு சொல்லக்கூடிய எப்பயுமே வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், வயிறு வலியோட ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு பேஷண்ட் கன்சல்டிங்கே வராங்க. ஸோ அதனால ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே அதுக்கான ஒரு முயற்சி, நம்ம அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கும்போது அந்த கேஸ்ட்ரைட்டிஸோடு நம்ம அதை ஓவர் கம் பண்ணி ஈஸியாக வெளியில் வந்துடலாம். செகண்ட், நம்ம மெட்வே ஆயுர்வேத பொறுத்த வரைக்கும் சில பஞ்சகரமா ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். முக்கியமாக தக்ரதாரா. ஏன்னா இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 2 விஷயம் இருக்கும். ஒன்று, ஸ்ட்ரெஸ்ஸும் ஆன்சைட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது குறைக்கிறதுக்குள்ள தக்ரதாரா பண்ணும்போது நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் நல்லா காம் அண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகும். ஸோ தட் வயிறுக்கு இருக்கக்கூடிய அதிக அளவில் சுரக்கக்கூடிய சுரவைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். 2வது, அவங்களுக்கு எப்பயுமே ரிலாக்ஸேஷன் தெரப்பிஸ் பெரிய அளவில் உதவி செய்யும். ஸோ ஒரு 7 நாள் அவங்களுக்கு இந்த ரெஜுமினேட்டிங் தெரப்பீஸ் எடுக்கும் போதே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது கூட வீட்டில் இருந்தே நீங்கள் சிம்பிளாக ஃபாலோ பண்ணணும்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 3 வேளையுமே ஒரு சிட்டிகை சீரகம், ஒரு சிட்டிகை சோம்பு நல்லா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி அதை வெந்நீரில் கலந்து சாப்பிட்ட பிறகு எடுக்க முடியுமான்னு பாருங்கள். அதே மாதிரி வெறும் வயிற்றுல நீர், மோர்னா நம்ம சும்மா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டா மோர் கிடையாது. ஒரு 1/4 டம்ளர் தயிருக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் சேர்ன் பண்ணி அந்த நுரையை எடுத்துட்டு மீதி இருக்க தண்ணியை வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு பெரிய அளவில் அது உதவி செய்யும். ஸோ இந்த மாதிரி நம்ம டயட்டில் சில சேஞ்சஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். பட் அகெயின் நம்ம லேட் டின்னரோ இல்லை 2 AM பிரியாணிகோ இல்லை லேட் நைட் சினிமாஸ் பார்த்துட்டு கம்ப்ளீட் நைட் ஸ்லீப்பை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது திரும்ப ட்ரிகர் ஆகிடும். அப்போ திரும்பவும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எவ்வளோ நாளைக்குங்க திரும்ப திரும்ப இதே பண்ணிட்டு இருக்க போகிறீங்க? கொஞ்சமாக ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாங்க. ஏன்னா உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் லாங் டைமாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக வாழ முடியும். ஸோ உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருந்தால் இப்போவே அட்ரஸ் பண்ணிடுங்க. டோன்ட் டிலே இட். நன்றி.